ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஷிவிங் ஷாப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான். அதாவது நான் வந்து 2 டேஸ் வந்து கொஞ்சம் பிஸியான ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. இப்போ சண்டே பார்த்திங்கன்னா ஒரு முகூர்த்தம் இல்லைங்களா, அதனால் பிஸியான ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. நான் என்னென்ன ப்ளவுசஸ் என்னென்ன மாடல் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே சமயம் எப்படி பில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அதேமாதிரி ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஆர்டர் வந்தது. ஒரு குழந்தைக்கு வந்து பட்டுப்பாவாடை தைக்கணும், அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்றத பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறவங்க அப்படியே அந்த ஹைப்புன்ற பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து இன்னும் ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக சஜஷனில் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுசஸ்லாம் பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் நான் 5 மணிலேருந்து எழுந்து தைச்சது தான். பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அப்புறம் ஒரு வந்து நார்மலான ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு போல் எழுந்து தைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். 9 to 9:30 அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். காலையிலேயே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து எப்படி அந்த வேலை முடியுது அப்படின்றது தெரியாது. இதுவே நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு மிஷினில் உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியோ தெரியாது, நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட தைக்கிறவங்களா இருப்பீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் இது வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு உட்காந்துருந்தேன்னா நான் ஒரு 4 o'clock வரைக்கும் கூட நான் தைச்சிருந்துருப்பேன். ஏன்னா பகலில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி யாருன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க, யாருன்னா வந்து பேசுவாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாகும். எனக்கு தான் சொல்கிறேன் நான், உங்களுக்கு எப்படின்னு நான் தெரியல. அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். எங்கன்னா போகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், இல்லை யாருன்னா வருவாங்க அந்த மாதிரி. அதனால் இது காலையில் எழுந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்குது, யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் இல்லை. நம்ம வேலையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். நைட்லேயோ இல்லை காலையில் விடிய காலையில் அந்த மாதிரி எழுந்து தைக்கும்போது எப்படி அந்த ஒர்க் வந்து முடியுது அப்படின்றதே வந்து தெரியாது. அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக முடியும். இப்போ 2வது நான் காமிச்ச ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் தைச்சது. ஒரு 11 o'clock வரைக்கும் அது தைச்சிட்டு அதுக்கப்புறமா காலையிலேருந்து 3 ப்ளவுசஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நேற்று வந்து அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 o'clock போல் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கேலப்பு, ஃப்ரண்ட்டுக்குமே வந்து ஸ்கேலப் வச்சு ஒரு நெக்கு தான். அதேமாதிரி பேக் சைடுக்கு ஸ்கேலப்பு, கைக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு ஸ்கேலப் வச்சுட்டு அப்புறம் அதில் வந்து மணி வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, நல்லா இது வந்து ஒரு 46 சைஸ் ப்ளவுஸு, நல்ல பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான். நம்ம வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நானும் ஓவர்லாக்லாம் பண்ணி கொடுக்கல. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு எங்கேயுமே பிசுறே இருக்காது. நம்மளுக்கு அந்த ஆமோல் ஜாயிண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அங்கே மட்டும்தான் பிசுறு இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அதே கஸ்டமரோட ஃப்ரெண்டு இவங்க. இந்த ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கேலப் தான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்கேலப் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா வி ஷேப் மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்கேலப் கொடுத்துட்டு இவங்களுக்கு நாட் கேட்டிருந்தாங்க, நாட் கொடுத்தாச்சு. இதை பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஹூக்குமே நான் வந்து மிஷின்லேயே வச்சுருவேன். அதேமாதிரி பட்டி ஜாயின் பண்ணுறதோ இல்லை சைடு எங்கேயுமே வந்து உங்களுக்கு பிசுறே தெரியாது. ஃபுல்லாக வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்கில் அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், நம்ம போட்டிருக்க நாட்ச் பிரகாரம் நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுருவோம். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வீட்டில் தைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து எந்த விதத்துலையும் குறையே இருக்காது. கண்டிப்பாக கடையில் தைக்கிற அளவுக்கு நான் வந்து டைம் எடுத்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஒரு இடம் கிராஸாக போயிடுச்சுன்னா கூட நான் தையல் பிரிச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக எந்த இடத்துல தையல் வரணுமோ, எப்படி ஸ்ட்ரைட்டாக வரணுமோ அந்த மாதிரி நான் தையல் போட்டு கொடுப்பேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபினிஷிங் தான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைமிங்லாம் பார்த்து அடிக்கிறது. அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப இந்த டைமிங் பார்த்து 1 hourல முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பரபரப்புலாம் தைக்க மாட்டேன். அது மாதிரி தைச்சோம்னா நம்மளுக்கே வந்து கொஞ்சம் ரொம்பவே டயர்டான மாதிரிலாம் எனக்கு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி வர்றது நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் ப்ளவுஸ் தான் வரும். அதெல்லாம் நம்ம டைமிங் வச்சு அடிக்க முடியாது. இப்போது ஒரு லைனிங் ப்ளவுஸ் நம்ம டெய்லியுமே நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம்னா நம்மளுக்கு நல்லா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். இதுவே நம்ம ஒர்க் ப்ளவுஸ்ன்னு தைக்கும்போது டெய்லியும் நம்ம ஒரே டிசைனே தைக்க போகிறதில்ல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன் தைப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் அதாவது ஒரு நாள் பாவாடை தைப்போம், ஒரு நாள் ப்ளவுஸ் தைப்போம், ஒரு நாள் சுடிதார் தைப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாமே மிக்ஸ்டாக தான் வரும். அதனாலே பார்த்திங்கன்னா நான் டைமிங் வச்சு அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது மாதிரி அடிக்கவும் முடியாது. நான் வந்து ஆனால் ஒரு டைமிங் வந்து செட் பண்ணிக்குவேன். நம்ம இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறோமா,
சரி நம்ம இப்போது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா அதில் இருக்க ஒர்க்கு பொறுத்து சரி நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 1.5 hour to 2 hours நம்ம இந்த ப்ளவுஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தைப்பேன். மேக்ஸிமம் நான் ஸ்லோவாக தைச்சாலும் ஒரு 2 hour ஆகும். ஏன்னா எப்போவுமே நம்ம பரபரன்னு இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது வேலை செய்யுது. இப்போ இந்த மாதிரி சீசன் டைமு முகூர்த்த டைம் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பரபரப்பாக தான் தைப்பேன். மிச்ச நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து டைமிங் ரொம்ப பார்த்து அடிக்க மாட்டேன். ஓரளவுக்கு தான் நான் வந்து டைமிங் கீப் அப் பண்ணி அடிப்பேன். ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். நான் கரெக்டாக வரலன்னா அந்த இடத்த நான் பிரிச்சுட்டு கூட புதுசாக தைப்பேன். இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த பாவாடை தான் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் போல் திடீர்னு வந்த ஆர்டர் தான் இது. இவங்க அம்மா ப்ளவுஸ் தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வைலட் கலரில் பார்த்திங்களா, அது ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க திடீர்னுட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு பாவாடை சட்டை தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் சண்டே வந்து காலையில் ஒரு 6:30 போல் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்கேலப் ப்ளவுஸ் அப்புறம் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் முடிக்கிறதுக்கே நைட் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் இது நைட் வந்து 11 o'clock நான் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நைட் கட் பண்ணி வச்சுட்டு மார்னிங் தான் எழுந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 11 o'clock போல் நான் இது வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி திடீர் ஆர்டர்லாம் வந்தால் நீங்கள் எடுத்துப்பீங்களா? அதே மாதிரி அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் கொடுக்குற பெஸ்ட் ஐடியா எதுனா கமெண்ட்டில் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நம்ம வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணோம்னா பார்க்குறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அது ரீச் ஆகும், நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நானுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரிஸ்காக வேலை செய்வேன். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அதாவது மிஷின் பக்கமே நம்மளுக்கு போகவே தோணாது. ஏன்டா நம்ம தையலை கற்றுக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கூட நான் வந்து நிறைய வாட்டி திங்க் பண்ணுவேன். அந்தளவுக்கு நீங்கள் யாருன்னா அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில். ஏன்னா ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு தைக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து நம்ம எடுத்து தைக்கணும் அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி நைட்டு பகல் கூட பார்க்காம கூட தைப்பேன். அதே ஒரு சில நாள் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து நிறைய துணி சேர்ந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி கஸ்டமருமே மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் எடுத்து தைக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எங்கேயாவது யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே சரி அது ஒரு சாக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணும். அதாவது ஸ்டிச்சிங்லேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். நானே ஆனால் என்னை பற்றி நானே நினச்சிக்குவேன், நம்ம இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கோம், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டோம்னா இந்த தொழிலில் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நானே நினைப்பேன். நம்ம வந்து நைட்டு தூங்கும்போது எல்லாமே நினச்சிட்டு தூங்குவேங்க. நானுமே காலையில் இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் வந்து நான் 5:30 மணிக்கு கண்டிப்பாக எழுந்துட்டு கட்டிங் ஏதாவது பண்ணணும்னா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை முடிச்சுட்டு ஒரு 9:30 to 10 o'clock மிஷினில் உட்காந்துடணும். நாளைக்கு வந்து 4 ப்ளவுஸ் தைச்சிடணும், 3 ப்ளவுஸ் தைச்சிடணும், ஒர்க் ப்ளவுஸ் இருந்தால் ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிடணும். அந்த மாதிரிலாம் நான் நைட்டு எல்லாமே கற்பனையில் வச்சுட்டு தாங்க படுப்பேன். ஆனால் காலையில் கண்டிப்பாக எழுந்திருக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம்தான். மேக்ஸிமம் எழுந்திரிக்கவே மாட்டேன். அது மாதிரி நீங்கள் யாருன்னா இருக்கீங்களா அப்படின்றது கண்டிப்பாக வெளிப்படையாக ஒத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னும்போது அதை நம்ம ஒத்துக்கிட்டாதான் அது வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற எண்ணமே வரும். நம்ம செய்கிறது தப்பு அப்படின்றத நம்மளே உணரலைன்னா நம்ம எப்படி அதை மாற்றிக்குவோம்? கண்டிப்பாக நம்ம அதை மாற்றிக்கவே மாட்டோம். அதனால் நான் வந்து எனக்கே தெரியும், இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டோம்னா நல்லாவே இன்னும் கொஞ்சம் இன்கம் பார்க்கலாம். ஆனால் எஃபோர்ட் வந்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர்றதில்லை. ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த நேரம் யாருன்னா வந்துடுவாங்க, இல்லை எங்கன்னா போகிற வேலை வந்துடும், ஒரு பேங்க்குக்கு போகிற வேலை வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம போயிட்டு வந்து அந்த டயர்ட்லேயே பார்த்திங்கன்னா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுரும். அந்த நாளைக்கு பார்த்துக்கலான்னு நம்ம ஒரு நாள் தள்ளி போடும்போதே அது ஒவ்வொரு நாளாக தள்ளி தான் போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு. சரி போயிட்டு வந்து நம்ம தைப்போம்னு சொல்லிட்டு கட்டிங்லாம் கூட பண்ணி வச்சுட்டு போவேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு சரி இன்னும் ஒரு 1/2 hour போட்டோம், சரி இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. அதே மாதிரி நம்ம கூட யாருன்னா இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வந்துட்டு அவங்க சம்டைம்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது சரி இவங்களுமே ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நம்ம வந்து ஏன் தான் நம்ம ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டோமோ, நம்ம ஏன் தான் டெய்லராக இருக்கிறோமோ, நம்ம எங்கன்னா ஃப்ரீயாக நம்மளால் ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியல, நம்ம கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது யாருன்னா கால் பண்ணுவாங்க, இல்லை யாருன்னா கஸ்டமர் வீடு தேடி வந்துடுவாங்க.
அந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதாவது மற்றவங்களாம் எப்படி ஃப்ரீயாக இருக்காங்க, வீடுனா வீடுன்னு இருக்குது, நமக்கு மட்டும் வீட்டில் கூட ஒரு ஃப்ரீடம் கிடையாது, யாருன்னா கஸ்டமர் வந்துடுறாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும் நிறைய டைமு. ஆனால் அது தப்பு தான். ஏன்னா நம்மளே தான் இந்த கமிட்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம், நம்ம வந்து இந்த பொறுப்பு நம்மளே விரும்பி தான் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு தானே ஆகணும். ஆனால் சில நேரம் நம்ம மனசு வந்து ஒரே மாதிரி இருக்காது. நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயமே சில நேரம் பிடிக்காம கூட போகும். அது மாதிரி தான் சில நேரம் பிடிச்சி செய்வேன், சில நேரம் பார்த்திங்கன்னா செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் கூட செஞ்சுருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கமெண்ட்டை பற்றியும் நம்ம பேசிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யாருனா இருக்கீங்களா, இல்லை நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை இப்படிலாம் நான் இல்லைங்க, நான் வந்து டெய்லி டைமிங்னால் இந்த டைமிங்கில் மிஷினில் உட்காந்துருவேன், இந்த டைமிங்கில் வீட்டு வேலை முடிச்சிடுவேன், இந்த டைமில் மிஷினில் உட்காந்துருவேன், கஸ்டமர்ஸ் கேட்குற டைமில் கரெக்டாக கொடுத்துருவேன். இது பாருங்கள், காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்தேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு 4:10 வந்து நான் மிஷினில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டேன், உட்காந்து தைக்கிறேன். அப்புறம் 6:30 அவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே நான் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்றது காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் 4 மணிக்கு எழுந்ததுமே பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம என்ன தைச்சோம் அப்படின்றது வந்து இது வந்து 1 வீக்கான தைச்சது எழுதியிருக்கேன். நேற்று என்ன தைச்சேன் அப்படின்றது ஃபஸ்ட்டுக்கு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது போல் நீங்கள் வந்து என்னை போல் இல்லாமல் பர்ஃபெக்டாக நிறைய பேர் டெய்லர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மாவுமே டெய்லர் தான். அவங்க வந்து இப்போ வந்து 60 இயர்ஸ் ஆகுது, 62 ஆகுது அவங்களுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக தைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ்னால் அவங்க வந்து ஒரு 11:30 12 மணிக்கெலாம் அவங்க வயசுக்கு அவ்வளோதான் தைக்க முடியும். அதை தைச்சிட்டு வந்துடுவாங்க. நான் வந்து இன்னும் மிஷின்லேயே உட்காரவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன், அதுக்குள்ளே அவங்க வந்து தைச்சி முடிச்சுட்டு கடையை மூடிட்டு வந்துடுவாங்க. கடை சொல்லலை, வீட்டில் தான் அவங்களும் தைக்கிறாங்க. சும்மா அந்த மாதிரி சொல்லுவேன், அம்மா நீ கடையை மூடிட்டா நான் இனிமேல் கடையை இன்னும் திறக்கலாமா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி யாருன்னா பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டிப்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் சில நாள் நல்லா தைப்பேன், சில நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன். இருந்தாலுமே 1-2 ரொம்ப கஸ்டமர் வந்து ரொம்ப வந்து திட்டுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருவேன். ஆனால் ஃபுல் இன்ட்ரெஸ்டடாக செய்வேன் பார்த்திங்கன்னா சில நாள் தான் செய்வேன், சில நாள் வந்து அப்படியே எப்படியோ தைச்சிட்ருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.